நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, அவர் போட்ட கொட்டைக்குள்ள வந்து நம்ம ராகவனும், அதுக்கடுத்து கண்மணி வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மாறனும், வீராவும் வந்து அந்த கொட்டைக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளையராஜா சாங் பாட்டு படிச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் ராகவனை தான் காட்டுறாங்க. ராகவன் வந்து நைட்டில் வந்து தூக்கம் வராமல் எனக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா வந்து இப்படி செய்வார்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேலாவது வந்து அப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இருந்தாலும் வந்து கடையில் நம்மளை இந்த அளவுக்கு வந்து மதிப்பில்லாமல் போயிடுச்சே, அந்த கடைக்காக நம்ம எத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி தூக்கம் வரல, மொட்டை மாடிக்காவது போவோம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வராரு. பார்த்தா இங்கே மாறன் வீரா 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம ராகவன் வரதை வந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்தான், எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிக்க சொல்கிறாங்க வீராவை. வீரா வந்துச்சுட்டு ஐயோ மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துச்சு அந்த கொட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் தற்செயலாக இங்கே திரும்பி பார்க்காங்க. ஆஹா சூப்பராக இருக்கே, நம்ம மொட்டை மாடியில் யாரா இந்த செட்டப் போட்டது, இதை பார்க்கும்போதே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கே, இந்த நேரத்தில் நம்ம கூட கண்மணி இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு வந்து கால் பண்ணி நம்ம மேலே வர சொல்லுவோம், இந்த இடத்த வந்து அவ்வளோ அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கண்மணி வந்து ஃபோன் எடுக்காங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கண்மணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, உடனே மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. ஏங்க என்னாச்சுங்க, நைட் நேரத்தில் என்னங்க சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வா நான் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தாலே உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க இருங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் எதுக்கு ஒரு கூப்பிட்றான்னு தெரியலையே, எதுவும் தொல்லை பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்களும் மொட்டை மாடிக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. மொட்டை மாடிக்கு வந்த உடனே அவங்களுக்கே ஆச்சரியமாக போகுது. என்னங்க இது சூப்பராக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, இதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் வந்து சொல்கிறாங்க, இது வந்து உனக்காக தான் கண்மணி நான் ஆசையாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க எனக்காக வாங்க இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் எல்லாமே வந்து உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மாறன் வந்து, டேய் யாருக்குடா பண்ணது, நான் பண்ணதை வந்து நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, சரி பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி மறைஞ்சு நின்று எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறனும் வீராவும். சரி கண்மணி வா நம்ம வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா அவங்க ஒரு ஆள் ஒரு தோல் மேலே படுத்து சாஞ்சு தூங்கிடுறாங்க. பின்னாடி பார்த்தா இவங்க போவாங்கன்னு பார்த்தா இவங்க போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. மாறனும் வீராவும் பின்னாடியேவும் கடைசியில் அவங்களும் அந்த இடத்துல படுத்து அவங்களும் தோல் மேலே தோல் சாஞ்சு 2 பேருமே தூங்கிடுறாங்க. என்ன வீட்டில் வந்து யாரையுமே காணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே போயிருப்பாங்க, ஒரு வேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மொட்டை மாடிக்கு வராங்க. மொட்டை மாடிக்கு வந்து அவங்களுக்கே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது இவ்வளோ அழகாக வந்து இங்கே யார் இது ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ராகவனும் கண்மணி இருக்காங்க. இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்காங்க. பின்னாடி பார்த்தா ராகவனும் மாறனும் இருக்காங்க. ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.